Hello friends, welcome back to my channel Shrutis Lifestyle. இன்னைக்கு வீடியோல லாஸ்ட் vlogல நான் சொன்ன மாதிரி பாப்பாக்கு வந்து முதல் வாட்டி நாங்க குலதெய்வ கோயில்ல வந்து முடி இறக்குன ஃபங்க்ஷன் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிருக்கேன். And எங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் அங்க பொங்க வெச்சது இந்த மாதிரி சில இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் வந்து இந்த கம்ப்ளீட் வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். சோ ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட் வீடியோ பாருங்க. And இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட வீடியோஸை புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. just few seconds எடுத்துக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானும் ஆல் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. so that நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபை ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். And Thursday night பாத்தீங்கன்னா பூஜைக்கு தேவையா இருக்கிற பொருட்கள் எல்லாம் நாங்க வாங்கிட்டோம். அதுதான் இப்போ பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். And இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க பஞ்சாமிர்தம் செய்யறதுக்கு, அதுக்கு அப்புறம் எலுமிச்சப்பழம் பாத்தீங்கன்னா மாலை கோக்குறதுக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா அம்மனுக்கு அபிஷேகம் செய்யற பொருட்கள் மட்டும் தனியா பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து சந்தனம், விபூதி, மஞ்சள், குங்குமம் இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியா பேக் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அபிஷேகத்துக்கு தேவையாக இருக்கிற நெய், தேன், அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர், விளக்கு குத்துற எண்ணெய் இந்த மாதிரி இதுவுமே தனியாக பேக் பண்ணி வச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கடவுளுக்கு சாத்த வேண்டிய புடவை எல்லாம் நாங்களே வாங்கிட்டோம். என்னென்ன வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற விநாயகருக்கு ஒரு துண்டு, அதுக்கப்புறமா முருகருக்கு ஒரு துண்டு, 18ஆம் படி கருப்பனுக்கு வந்து வேட்டி, அதுக்கப்புறம் ஒரு துண்டு, அண்ட் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சந்தன கருப்பு சாமிக்கு ஒரு வேட்டி ஒரு துண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கூரைப்புடவை, அங்கே இருக்கிற இருளாயி அம்மனுக்கு வந்து கூரைப்புடவை சாத்துறதுக்காக இதை வாங்கியிருக்கோம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு வந்து மஞ்சளில் பட்டு சேலை எடுத்திருக்கோம். அண்ட் கெடா வெட்டி சாமி கும்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் இல்லையா. ஸோ அதுக்கு வீட்டில் இருக்கும் போதே கொஞ்சம் க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அண்ட் இது போக அரிசி, வாழை இலை இந்த மாதிரி சமையலுக்கு தேவையாக இருக்கிற மிச்ச பொருட்கள் எல்லாமே நாங்கள் வந்து பேக் பண்ணிட்டோம். அண்ட் இதெல்லாம் பேக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா Thursday ஈவினிங் விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறமா நைட்டு 9 மணி போல் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அண்ட் எங்கள் குலதெய்வம் கோயில் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி வந்தால் மானாமதுரை. அங்கே இருக்கிற சிவகங்கை மாவட்டத்தில் ஏனாதி செங்கோட்டைங்கிற கிராமத்தில் தான் எங்கள் குலதெய்வம் அம்மன் அங்காள பரமேஸ்வரி கோயில் இருக்குது. அண்ட் கோயம்புத்தூர்லேருந்து நைட்டு 9-9:30 மணி போல் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ விடிய காலையில் ஒரு 3:30 மணி போல் தான் நாங்கள் வந்து கோயிலுக்கு ரீச் ஆயிருந்தோம். அண்ட் அங்கே இருக்கிற பூசாரிக்கு வந்து ஆல்ரெடி நாங்கள் வர்றது தெரியும். ஸோ அதனால் நைட்டே வந்து கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். விடிய காலையிலே வந்ததுனால பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, படுத்துட்டாங்க. நான் அப்படியே சும்மா கோயில் கொஞ்சம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சாமி பார்த்தீங்கன்னா காவல் தெய்வமான 18ஆம் படி கருப்பு சாமி. ஸோ இந்த சாமிக்கு தான் நாங்கள் வந்து கெடா வெட்ட போகிறோம். முடி இறக்குறது பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துக்கான அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு தான். அண்ட் இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற கருப்புசாமி பார்த்தீங்கன்னா சந்தன கருப்புசாமி. இவங்க எல்லாமே காவல் தெய்வங்கள். அண்ட் காலையில் பார்க்குறதுக்கு கோயில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் காலையிலேயே உங்களுக்கு ஷூட் பண்ணதை வந்து காமிக்கிறேன். இப்போ நானும் கொஞ்சம் நேரம் படுத்துட்டேன். அண்ட் காலையில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கோயில் வந்து ரொம்ப பெரிய கோயில். ஆப்போசிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஆலமரமும் இருக்குது. அண்ட் இப்போ சும்மா கோயில் மட்டும் உங்களுக்கு நான் சுற்றி காமிக்கிறேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அண்ட் காலையிலே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பொங்க வச்சுட்டு ஒரு 6 மணிக்கெல்லாம். அதுக்கப்புறம் கோயில் பூசாரி வந்துட்டார். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்குமே ஃபர்ஸ்ட் டைமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ பாப்பாவுக்கு முதல் வாட்டி முடி இறக்குறப்ப என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன்.
அண்ட் பொங்க வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிஷேகத்துக்கு தேவையாக இருக்கிற பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். அண்ட் இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு அதுக்கப்புறம் நிலானி அப்பாவுக்கு முடி இறக்குனதுக்கப்புறமா எனக்கு வந்து பூ முடி எடுத்துக்கிட்டாங்க. கொஞ்சமாக தான் எடுப்பாங்க. அண்ட் பாப்பா வந்து ரொம்ப அழுகுவான்னு நினச்சேன். ஏன்னா அவளுக்கு தலையில் கை வச்சாவே பிடிக்காது. ஆனால் ரொம்ப சமத்தாக உட்காந்துக்கிட்டு இருந்தான். ஆமாக்கா இதான் இதுக்குள்ளே போய் பொங்க வைக்க போனோம்னா நம்ம இதில் போய் தான் தண்ணி விடணும். அண்ட் இப்போ பாப்பாவுக்கு முடி இறக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளிப்பாட்டிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோம். அண்ட் முடி இறக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து அபிஷேகத்தை வந்து தொடங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த சேலையை சாத்தி பூஜை பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலும் கூட. 21 பந்தி 61 சேனைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த கோயிலில் 21 கடவுளுக்கு காவலாக 61 காவல் தெய்வங்கள் இருக்காங்க. அண்ட் 21 கடவுள் சந்நிதி இருக்குது. பட் எல்லாமே என்னால் வந்து கவர் பண்ண முடியல. ஸோ வேலைகள் எல்லாம் இருந்ததுனால இந்த காவல் தெய்வமான கருப்புசாமிக்கு தான் நம்ம வந்து கெடா வெட்ட போகிறோம். ஸோ கெடா வெட்டும் போது பார்த்திங்கன்னா பொங்க வச்சதுக்கப்புறமா அங்காள பரமேஸ்வரி கோயில் நடை வந்து சாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் தான் கெடா வெட்டுவாங்க. அண்ட் கெடா விருந்துக்கு சமைக்கிற வேலை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் நிறைய பேர் ரிலேஷன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ரிலேஷன்ஸ் எல்லாம் நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறப்ப என்னால் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து ஷூட் பண்ண முடியல. ஏன்னா நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்றதுனால ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். அண்ட் சமைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ரிலேஷன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பரிமாறுறது இந்த மாதிரி எல்லாம் வேலைகள் சிலது இருந்தது. ஸோ அதனால் ரெண்டுமே ஹேண்டில் பண்ண முடியல. வீடியோஸும் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பரிமாறிக்கிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவும் பார்த்துக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் இருந்ததுனால கண்டினியூஸாக என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறமா இப்போ தான் நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்திருந்தோம். அண்ட் இந்த லாக்டவுனில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கும் நம்மளால் போக முடியல. ஸோ ரொம்ப ஒரு ரிலாக்ஸிங்காகவும் இருந்தது. அண்ட் நல்லபடியாக சாமி கும்பிட்டதுக்கப்புறமா நாங்கள் திரும்பி வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். அண்ட் வர வழியில் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு வந்து ஜிகிருதண்டா சாப்பிடணும் போல் இருந்தது. ஸோ அதனால் ஜிகிருதண்டா ஐஸ்கிரீம் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு நல்லா தொண்டை கட்டிக்கிச்சு. அண்ட் இந்த கம்ப்ளீட் வீடியோவில் என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் கரகரம் தான் இருந்திருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் எங்கள் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பார்க்குற உங்களோட குலதெய்வம் அதுக்கப்புறம் எந்த ஊரில் அந்த கோயில் இருக்குன்னு மறக்காமல் என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நானும் தெரிஞ்சுப்பேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய வீடியோஸை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் ஆல் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.